ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லேவியராகமம் 26 அதிகாரம் 9 லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் கண்காணிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்து அந்தந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. Dear child of God, the eyes of God are upon us to do something favorable to our life. He is always watching over us. His eyes are upon us favorably to do something good for you and for your children, for your business. You might have been thinking that nobody is caring about you, nobody is looking upon you, but my Lord Jesus Christ, He cares for you and He looks upon you favorably. He wants to do something good for you so that you will be multiplied. You will grow. You will always be blessed. That is what the word of God says. There are people, they will look upon you with an evil eye. They will have a jealousy eye upon you. They will not like you growing. They will not like you being happy. But my Lord God is there to help you to grow. He wants you to be happy. The word of God says, when you are happy in the Lord, it is your strength. So be happy. The devil may bring many things to bring you down. The devil may bring many things to make you unhappy, but the Lord God is looking upon you to make you happy, to grow and to multiply your family, your business, your job, your income, your happiness, everything. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீங்கள் சந்தோஷமா இருப்பதை பிசாசு விரும்ப மாட்டான். நீங்கள் வளருவதை பிசாசு விரும்ப மாட்டான். உங்களுடைய ஊழியம் வளருவதை பிசாசு விரும்ப மாட்டான். ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உங்களை அழைத்தவர், கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்தவர். இந்த ஊழியத்திற்கு விரோதமாக எப்பேற்பட்ட வன்கண்கள் வரட்டும், பொறாமையின் கண்கள் வரட்டும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். The word of God says He will establish His covenant for you. People may not keep their covenant. People may not keep their word. People may go upside down for their own benefits and for their own priorities. But our Lord is a truthful God. He is a faithful God. He will always fulfill His covenant, what He has made with us. உலகத்தின் மனிதர்கள் தங்களுடைய நன்மைக்காக, தங்களுடைய பெயர் புகழுக்காக சொன்ன வார்த்தையை கூட அவங்க கடைபிடிக்காம மீறி போவாங்க. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த நாளில உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உங்களை அவர் பெருக பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. விசுவாசிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேல் நீர் எப்பொழுதும் நோக்கமாயிருந்து அவர்களை பலுகி பெருக பண்ணுகிற தேவன் என்று அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்துல உம்முடைய உடன்படிக்கையை நீர் திடப்படுத்துகிற தேவன், உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன், உம்முடைய வாக்கு தத்தங்களை நிலைப்படுத்துகிற தேவன் நீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை கர்த்தர் உற்சாகப்படுத்தும். உடைய பிள்ளைகளுக்கு நீரே துணையாயிருந்தருளும். தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.